பர்மிஷன் வாங்கி பண்றதுக்கு இது ஒண்ணு ஊர்வலம் இல்ல, கிரிவலம். அந்த ஆண்டவன் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். சரி, நம்ம இப்போ எங்கே போகிறோம் எல்லாரும் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ 24/7 டியூஷன் சென்டர்லேருந்து ஸோ ஆனுவல் டூர் 25-26ஓட ஆனுவல் டூர் சார் நம்ம போகிறோம். ஸோ உங்கள் பசங்க எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. நான் கண்டிப்பாக பத்திரமா பார்த்துப்பேன், பயப்படாதீங்க. ஓகேவா? சரி, மட்டும் தட்டா நீ தான் தட்டா. இது வரும். தெரியாம பாருங்க. ஆமா தாத்தா, இது இந்த மாசம் பிரியாணி தப்பு நான் பேசல, அன்பா பேசுறேன். இன்னும் 15 அடி போயிருப்போம். One hour later.
பைத்தியமா அப்பத்தி இருக்கா நாலு பாக்குறேன் ஜஸ்ட் 57 A few moments later. Ini Naura. Udah. Nana kadi. ஒரே நிமிஷம் இரு. Just aja, அதே திக் பண்றேன் தூரா அப்படி இதா இருக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம் மாத்திட்டியா వీడియో కాల్ మీరు ఎక్కడికి తిరువణామలై காதலியே தானடி நான் காதலியே நாதடி நான் சுவாசிக்கும் மூச்சு விதவிதமா ஆசை வச்ச அழிஞ்சு போச்சு தன நான் சொன்னது செய்டா சொன்ன செஞ்சா விடுவேன் மணி சொன்ன செய்யணும் நீ ஹாய் சொல்றேன் ஆயிரம் ஜன்னல் வீடு இது அன்பு வாழும் கூடு ஆலமரத்து விழுதல் இது 3 hours later.
சொன்ன மாதிரி கிளாஸ் உண்டு அப்படிதான் ஓடி கொண்டுடா எப்படி வச்சாலும் ஓடிடா பொரிய மட்டும் பாட்டுக்கு இதுல போற்றே கொடுப்படா நீ ஸ்டோரேஜ் ஃபுல் ஆக்கி விட்டுருவா மணி தானே எதுக்குடா இவ்வளோ நேரம்ல வாடா 30 செகண்ட் சின்ன சாட்சி இப்படிலாம் மாட்டான் அந்த 5 அக்கா போயிட்டு இருப்பாங்களா அப்பயே கண்டிப்பா இந்த குரூப்ல போட வரும் குரூப்ல போடுறேன் நாய்க்குட்டியா அத்துச்சுடா என்னடாச்சு எப்ப போனாலும் எப்படா ஜாலியா இருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் என்னதான்டா வாழ்க்கையில பிரச்சனையே இல்லை அப்படி இருக்கு அதை விடுங்க இத பாருங்கன்னு அங்க பார்த்தா அக்கா A few minutes later. சொல்றா 7:30
மக்களே ஏரியா மக்களே நாங்கள் திருவண்ணாமலை டூர் வந்திருந்தோம். வந்துட்டு 14 கிலோமீட்டர் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கோயிலுக்கு போகலான்னு பார்த்தோம். இப்போ வந்து 7.5 கிலோமீட்டர் எல்லாம் பத்துட்டாங்க, சுற்றி பத்துட்டாங்க எல்லாரும். அது பாருங்க ஃபுல்லா. ஃபர்ஸ்ட் கேமராமேன் அது 10 இருக்கு. கேமராமேன் ஒரு மூலையா நாட்டினாரு. அவர் பாருங்க 40 தினத்துல சாட்சி கதை சொல்லி நீ கால் வலி ரொம்ப கால் வலி சொல்லிட்டு தொங்க போட்டுனா தூங்கி இருந்தாங்க. இங்க அப்படியே புடிச்சு உரிட்டு பாயில போட்டு வந்துட்டோம். 1 2 அதோ பாருங்க 1 3 நாட்டி புள்ளிங்க தான். வாங்க பாரு நல்லாருக்கு ஊரு அண்ணன் தம்பி போல தானே கொண்டாருக்கும் பாரு நல்ல எண்ணங்கள் விதையா விதைச்சாக்கா வேகம் இல்லாம விளையடிக்க சிலம்பெடுத்து போனா சூரியனை தொடுவா சிறகடிச்சு போனா சந்திரனை பிடிப்பா கஷ்டம்னு வந்தா கவலைப்பட மாட்டோம் கஷ்டம்னு வந்தா நடைய கட்ட மாட்டோம் வெற்றி வேலு முருக வெற்றியை தான் கொடுப்பான் வீர வேலு முருக என்ன வீரத்தக இருப்பான். இது வந்து நம்ம பெருசு சாப்பிட்டோம். வேற இருக்காடா இருக்குடா ஐடியா நான் உனக்கு போடுறேன். சரி காட்டுறா சொல்லுங்கடா அப்படியே தரல வையா. ஓட விட்டு The next day அண்ணாமலையே உண்ணாமலையே உனது மலையே திருவண்ணாமலையே உலக உருண்டையின் இதய பாகமே மனித வாழ்க்கையின் மொத்த பாகமே அண்ணாமலையே திரு. ஆனா நம்ம இந்த காசு இதெல்லாம் யோசிக்க கூடாது. ஏன்னா இந்த நிகழ்வு திரும்பி வருமா இப்ப வெளியில போனா நமக்கு இது அவ்வளவு அதெல்லாம் யோசிக்க கூடாது. ஏன் அப்படின்னா இப்ப இந்த மொமெண்ட் இந்த 10 பேர் ஒன்னா இருப்போம். நாளைக்கு என்ன கிடைக்குமா? கிடைக்காது. உட்காந்து டீ குடிக்கிற இயற்கை கிடைக்குமா? இந்த கடல் காத்து கிடைக்குமா? இந்த மக்களோட பேச்சு கிடைக்குமா? நாளைக்கே நம்ம நினைச்சாலும் இந்த மாதிரி அழைப்பாயுதே வர முடியுமா? வர முடியாது. அழைப்பாயுதேவா அழைப்பேவா இல்ல இப்ப அரை முழு வணக்கம்டா மாப்பிள்ள. மதுரையில திருவண்ணாமலைக்கு என்னப்பா இன்னுயிராய் வந்தவனே என்னுயிரும் நீதான் என் இருதயத்தில்
இளமையில் உழைப்பவன் முதுமையில் சிரிக்கிறான் இளமை much later. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தோன்னா கடவுளுக்கு நன்றி. ஏன்னா போயிட்டு நல்லபடியாக வந்திருக்கோம், எந்த ஒரு இதுவும் இல்லாமல். ஸோ போகும்போதும் நல்ல ஒரு ஜேர்னி, வரும்போதும் நல்ல ஒரு ஜேர்னி, எந்த ஒரு இதுவும் இல்லாமல். உண்மையாக சொல்ல வந்தால் எத்தனையோ வாட்டி திருவண்ணாமலைக்கு போயிருக்கேன் நானும். பட் இந்த இயரும் இந்த பசங்க கூட போகும்போது, அதாவது நம்ம பசங்க கூட போகும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹாப்பியோட நல்ல ஒரு ஹாப்பி ஜேர்னி தான் பண்ணியிருக்கேன். கடவுளுக்கு நன்றி. ஏன்னா எந்த ஒரு இதுவுமே நடக்காமல் நான் பயந்தது ஒரே விஷயம்தான். ஏன்னா எந்த ஒரு இதுவுமே நடக்காம நல்ல ஒரு விஷயத்த பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுவாங்க. போகும்போது நல்லா இருந்துச்சு, ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். வர போல தூங்கினு ஒரு மாதிரி வாங்கி வர மாதிரி இருக்கு. காலெல்லாம் காலை ஒரு சைடு தூங்கிய முடியல, ஒரு மாதிரி இது. போகும்போது ட்ரெயின்ல ஜாலியா இருந்தது, வரும்போது வந்து பஸ்ல வந்து வாந்தி வர மாதிரி இருந்தது. அதுக்கடுத்து கால் வலிலாம் இவன் இருந்தது. போகும்போது ஜாலியா இருந்தது, டான்ஸ்லாம் ஆடின்னு ரொம்ப வெறுப்பா இருந்துச்சு. பசங்க ஜாலியா பேசினு பாதத்துல வைக்க முடியல, கால் ஃபுல்லா வீங்கிச்சுனா. ஆனா ஜாலியா இருந்துச்சுனா. போகும்போது ஜாலியா இருந்துச்சு, வரும்போது போகும்போது ட்ரெயின்ல போயிட்டு ஜாலியா இருந்துச்சு, வரும்போது பஸ்ல ஒன்றும் அவ்வளோதான் கொஞ்சம் விட்டாங்க, அவ்வளோதான். நான் போகும்போது ஜாலியா இருந்துச்சுண்ணா, பாட்டு பாடினேன், கை தட்டு போனேன். போனதுக்கு அப்புறம் தான் நைட்டு தவுக்குல பிடிச்சோம், வீடியோ ஷேர் பண்றவங்களுக்கு. வரும்போது தான் கால் கையெல்லாம் ரொம்ப வலிக்குது, வீட்டுக்கு போயிடும். என்ன வந்து நிறைய அக்கா புஷ்னு போயிட்டாங்க, போயிட்டாண்ட எனக்கு ஒரே பயமா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. ஆனா அண்ணன் ஸ்பீச்ல ஊரெல்லாம் நடக்காதுடா, கட்டகணம் இருக்காதுங்க 2 பேருக்கும். நான் கால் தான் ரொம்ப வலிச்சிச்சு. நல்லபடியா சென்னைக்கு வந்தாச்சு. உண்மையாவே நான் அந்த பசங்களை வச்சுட்டு போறது ரொம்ப கஷ்டம் நினைச்சேன். உண்மையாவே இந்த 2 நாள் வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் ப்ரெஷரு, ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எவ்ரிதிங் எல்லாமே மறந்துதான் இருந்தேன். ஏன்னா உண்மையாவே நல்ல ஒரு அனுபவம். நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க உங்க பசங்க வந்து அடங்க மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்கன்னு. ஆனா உண்மையாவே நல்ல பசங்க. எனக்கு நல்ல ஒரு தம்பிங்களாவும் நல்ல ஒரு ஸ்டூடெண்டாவும் தான் இப்ப வரைக்குமே இருக்கானுங்க. இந்த டூர்லயே வந்து அந்த அளவுக்கு தான் அவனுக்கு என்ஜாய்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு கொடுத்துட்டு, மிச்சம் எந்த இடத்துல ஸ்ட்ரிக்டா இருக்கணுமோ அந்த இடத்துல ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டு, ஸோ அது மாதிரி தான் ஒரு டூர் எடுத்துட்டு வந்தோம். உண்மையாக நல்லா இருந்தது. என்னை நம்பி அமிச்ச பேரண்ட்ஸுக்கும் வந்த சகோதரர்களுக்கும் மிக்க நன்றி. ஸோ நெக்ஸ்ட் இயரும் நெக்ஸ்ட் டூர் பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச்.